இன்ட்ரெஸ்டான வீடியோ. ஆமாங்க, இன்ட்ரெஸ்டான வீடியோ மட்டுமல்ல, நிறைய தகவல்கள் நிறைந்த வீடியோவும் கூட. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா புடலங்காயும் பீக்கங்காயும் விவசாயம் பண்ணியாச்சு. ஆமாங்க, அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அதே இடத்துல தான் இந்த வருஷமும் புடலங்காயும் பீர்க்கங்காயும் நம்ம பண்ணியிருக்கோம். ஒரே காய்கறி போட்ட இடத்துல திருப்பி அதே காய்கறிகள் போட்டால் விளைச்சல் சரியாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதோட சத்துக்கள் எல்லாமே அந்த மண்ணிலே போயிடும், ஏற்கனவே போட்ட காய்கறிகளுக்கு போயிடும். அதை எப்படி நம்ம மாற்றி அமைச்சோம், அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு என்னென்ன உரங்கள் கொடுத்தோம், பந்தல் அமைப்பு எப்படி இருந்துச்சு, அதாவது ஏற்கனவே போட்ட பந்தல்லேருந்து அதில் உள்ள கட்டைகள் எல்லாத்தையும் நம்ம எப்படிலாம் பயன்படுத்திக்கிட்டோம், அந்த பந்தல் போடுறதுக்கு எவ்வளவு செலவாச்சு, இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு மொத்தம் எவ்வளவு செலவாச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது குழி வெட்டினதுலேருந்து விதை போட்டதுலேருந்து அறுவடை வரைக்கும் என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா காய்கறி விவசாயம் பண்ணுறதுக்காகவே நம்ம 50 சென்ட் இடத்த எடுத்துக்கிட்டோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம புடலங்காய் பீர்க்கங்காய் போடுறதுக்காக 6 சென்ட் இடத்த நம்ம பிரிச்சுக்கிட்டோம். நம்ம எப்போவுமே ஆடிப்பட்டத்துக்கு தோட்டத்தை ரெடி பண்ண மாட்டோம், தைப்பட்டத்துக்கு தான் நம்ம தோட்டத்தை ரெடி பண்ணுவோம். ஆடி மாதம் பார்த்திங்கன்னா நெல் விவசாயம் நடக்கிறதுனால அதுலேயே எல்லா வேலைகளுக்கும் நேரம் சரியாக இருக்கும். அதனால் நம்ம காய்கறி தோட்டத்தில் கவனம் செலுத்த முடியாது. தைப்பட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா தோட்டத்தை உழுகிறதுக்கு முன்னாடி நல்ல எருவையும் போட்டுக்கிட்டோம். ஆட்டு எரு தான் நம்ம போட்டோம். ஆட்டு எரு போட்டதுக்கப்புறம் 5 பல் கலப்பையை வச்சு உழுதுட்டு அதுக்கப்புறம் ரொட்டவேட்டர் போட்டு ஒரு நல்ல உழுகவும் செஞ்சுட்டோம். மண் பார்த்திங்கன்னா நல்ல பொலன்னு இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். அப்போ தான் பார் போடுறதுக்கும் நல்ல வசதியாக இருக்கும். இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு அந்த புடலங்காய் போடுற 6 சென்ட் இடத்த ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஏற்கனவே பந்தல் போட்டு புடலங்காயிலிருந்து மிச்சம் உள்ள கம்புகள் எல்லாத்தையுமே, அதாவது நம்ம உதிய கம்புகள் இருந்தோம் இல்லையா, அந்த கம்பு எல்லாமே நல்லா வளர்ந்து வேர் விட்டு நல்லா வளர்ந்துருந்துச்சு. அதை எல்லாத்தையுமே பிடுங்கி உரமாக வச்சுக்கிட்டோம். ஏன்னா இந்த தடவை அந்த கம்புகளை தான் நம்ம பந்தல் போடுறதுக்கு எடுக்க போகிறோம். உழுததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பார் கட்ட ஆரம்பித்தாச்சு. மொத்தம் பார்த்திங்கன்னா 10 பார் எடுத்துக்கிட்டோம். 10 பாருக்கும் நம்ம ஒவ்வொரு பார்லேருந்து 7 குழிகள் எடுத்துக்கிட்டோம். அதாவது 10 பாருக்கு 70 குழி எடுத்துக்கிட்டோம். குழியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 1 அடிக்கு 1 அடி. குழிக்குள்ளே பார்த்திங்கன்னா அடி உரமாக என்ன கொடுத்துக்கிட்டோம்னா காய்ந்த கடலை செடியை எரிச்சு விட்டு சாம்பலை அதுக்குள்ளே போட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காய்ந்த இடைச்செடிகள் போட்டதுக்கப்புறம் நம்ம மாட்டோட எருவை தான் உரமாக போட்டு குழியை மூடியாச்சு. நம்ம வீட்டிலே மாடு இருக்கிறதுனால நம்ம நல்லா மக்க விட்டு அந்த மாட்டு சாணத்தை தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா குழியை மூடியாச்சு. இந்த மாதிரி பார்க்குறதுக்கு எரு நல்ல பொலன்னு இருக்கணும். பச்சை சாணத்தை நம்ம போட்டுறக்கூடாது. எருவை போட்டதுக்கு ஒரு 2 நாள் கழித்து நம்ம விதையும் போட ஆரம்பித்தாச்சு. நம்ம பார்த்திங்கன்னா கடையில் தான் விதைகள் வாங்கிக்கிட்டோம். வாங்கின விதையை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் தான் நம்ம போட்டோம். விதை போடுறத என்னால் வீடியோ எடுக்க முடியலை. விதை எப்படி ஊனணும்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு விரல் ஃபுல்லாக நுழையிற மாதிரி போட்டால் போதும். போட்டதுக்கப்புறம் நல்லா எல்லா குழியிலையும் தண்ணியும் ஊற்றியாச்சு. நம்ம பார்த்திங்கன்னா புடலங்காயும் பீர்க்கங்காயும் போட்டதுனால புடலங்காய் எல்லா குழியிலையுமே, அதாவது 70 குழியிலையுமே புடலங்காய் போட்டாச்சு. ஆனால் பீர்க்கங்காய் விதைகள் அப்படி போடலை. கடைசியில் இந்த கார்னர்லேயும் அந்த கார்னர்லேயும் உள்ள குழிகளில் மட்டும்தான் நம்ம விதை போட்டோம். எல்லா குழியிலையும் நம்ம போடலை. ஏன்னா எல்லா கொடிகளும் படரும் போது வளர்ச்சி சரியாக இருக்காது. ஒரு பக்கம் ஓரமாக போட்டோம்னா ஓரளவு கொடிகள் அந்த பக்கமாகவே இருக்கும். புடலங்காயோட ரொம்ப கொடிகள் பின்னாமல் இருக்கும். பீக்கங்காய் பார்த்திங்கன்னா விதை போட்டு 3 நாளிலே முளைச்சி வந்துருச்சு. எல்லா பீக்கங்காயும், அதாவது சைடில் போட்ட எல்லா பீக்கங்காயும் ஒரே மாதிரி முளைச்சி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் புடலங்காய் பார்த்திங்கன்னா முளைச்சி வர்றதுக்கு 7 நாள் ஆகும். 7 நாளைக்கு அப்புறம் தான் நல்லாவே முளைச்சி வரும். இந்த மாதிரி புடலங்காயும் 7 நாளுக்கு அப்புறம் நல்லா முளைச்சி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி செடி முளைச்சி வர டயத்தில் நம்ம கவனமாக தண்ணி ஊற்றணும். ஏன்னா நம்ம ஃபோர்ஸாக தண்ணி ஊற்றிட்டோம்னா அதோடைய தண்டுகள் எல்லாமே உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக தண்ணி ஊற்றிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் எறும்புகளோட தொல்லையும் அதிகமாக இருக்கும். வெயில் காலத்தில் தண்ணி இருக்கிற இடத்துல தான் எறும்புகள் அதிகமாக இருக்கும். அதையும் நம்ம கவனமாக பார்த்துக்கிறணும். கொடி படறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சுற்றி உள்ள கம்புகள் எல்லாத்தையுமே நம்ம சுத்தம் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா அது வேர் விட்டு நல்ல மரமாக வளர்ந்துருக்குது இல்லையா, அது இப்போவே வளர விட்டோம்னா கொடியும் அந்த மரத்தோட கிளைகளும் சேர்ந்து ஒன்றுக்கு ஒன்று பின்னிக்கிறோம். இப்போவே அதை சுத்தம் பண்ணினா தான் கொடி படரும்போது திருப்பி அந்த மரம் வளரும்போதும் படறதுக்கும் சரியாக இருக்கும்.
நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி புடலங்காய் போட்டோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுலேருந்து கம்புகள் எல்லாத்தையுமே பாதுகாப்பாக எடுத்து வச்சுருந்தோம். அந்த கம்புகள் இப்போ இருந்ததுனால தான் சீக்கிரமாகவே பந்தல் போடுறதுக்கு குழியை வெட்டி கம்புகளையும் வைக்க ஆரம்பித்தாச்சு. என்ன தான் நம்ம பந்தல் போடுறதுக்கு கம்புகள் ஊண்டி இருந்தாலுமே 4 பக்கத்தை 4 கல்லுக்கால் நம்ம ஊண்டிடுவோம். ஏன்னா காற்றடிச்சாலும் கொடிகள் வந்து சாயாமல் இருக்கும். இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம கம்புகளை வரிசையாக ஊண்டிக்கிட்டோம். கம்புகள் ஊண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கம்பியையும் நல்லா இழுத்து விட்டுக்கிட்டோம் பந்தல் போடுறதுக்கு. வழக்கமாக டொயின் தான் சுற்றுவோம். டொயின் சுற்றும் போது டொயின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் இறுகி போயிடும். அப்படி இறுகாமல் இறுகி போனாலும் அதுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு தான் இந்த கம்பிகளை நம்ம சுற்றுறோம். கொடி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வளர்ந்துருந்துச்சு. அப்போ தான் நம்ம கம்பிகளை வந்து சுற்றிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தோம். கொடியை வந்து மேலே ஏற்றி விடுற வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கையால் தான், அதாவது குடத்தில் தான் தண்ணி மோந்து ஊற்றணும். இப்போதைக்கு நம்ம பார் கட்டி தண்ணி ஊற்றுறது இல்லை. இந்த மாதிரி தான் நம்ம தோட்டத்தில் கொஞ்ச நாள் வேலைகள் போய்கிட்டு இருந்துச்சு. அதாவது கொடியை நல்லா வளர்த்தி விட்டுக்கிட்டு இருந்தோம். கொடி பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லாவே படர்ந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம பந்தலில் ஏற்றி விடுறதுக்கு குச்சிகள் உடைக்க ஆரம்பிச்சிட்டோம். நாம் என்ன குச்சி எடுத்துக்கிட்டோன்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய லாரி பத்தைன்னு சொல்லக்கூடிய அந்த குச்சியை தான் நம்ம எடுத்தாந்து வச்சுக்கிட்டோம். அதை உடச்சி நல்லா காய வச்சிட்டோம்னா பந்தல் போடுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். அதாவது பந்தலில் கொடியை ஏற்றி விடுறதுக்கு. பந்தலில் ஏற்றி விடுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா பீக்கங்காய் கொடியில் பூலாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடியே நம்ம டொயின் எல்லாமே சுற்றிட்டோம். இந்த மாதிரி தான் புடலங்காய் கொடியையும் பீக்கங்காய் கொடியையும் லாரி பத்த குச்சியை ஊண்டி பந்தலில் நம்ம ஏற்றி விட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடி நல்லாவே படர ஆரம்பிச்சிருச்சு. புடலங்காயும் நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. சாயங்கால நேரத்தில் பார்த்திங்கன்னா பீக்கங்காய் கொடியிலே நல்ல பூக்கள் தெரிஞ்சிச்சு. முதன்னு என்ன காய் காய்ச்சிச்சின்னு பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் தான். புடலங்காய் பார்த்திங்கன்னா அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பிஞ்சு விட ஆரம்பிச்சிருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் நல்லாவே காய் விட ஆரம்பிச்சிருச்சு. பீர்க்கங்காய் காய்ச்ச கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா புடலங்காயும் நல்ல பூக்கள் பூத்து பிஞ்சுகளும் விட ஆரம்பிச்சிருச்சு. கொடியும் பார்த்திங்கன்னா நல்லாவே படர ஆரம்பிச்சிருச்சு. சுற்றி நம்ம பார்த்திங்கன்னா தண்ணி பாய்ச்சவும் ஆரம்பிச்சிட்டோம். அதாவது பார் கட்டணும் இல்லையா, ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த பாறை எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்தி தண்ணியும் பாய்ச்ச ஆரம்பிச்சிட்டோம். அப்போயிலே பார்த்திங்கன்னா நிறைய களை செடிகளும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதையும் நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம புடலங்காய் பீர்க்கங்காய் போட்ட இடத்துல நிறைய களைச்செடிகள் இருந்துச்சு இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம ஆள் வர வச்சு களையும் எடுத்து விட்டுக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு பார்க்குறதுக்கு எல்லாமே க்ளீனாக இருக்கும். புடலங்காய் பந்தலும் பீர்க்கங்காய் பந்தலும் ஒரு களைச்செடி கூட இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. அங்கேயும் இங்கேயும் பார்த்திங்கன்னா நல்ல காய்களும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பீர்க்கங்காயும் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு, புடலங்காயும் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பந்தல் மேலே பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. எல்லா கொடிகளுமே நல்ல பந்தலில் படர்ந்து பந்தல் முழுக்க நிறைஞ்சு இருந்துச்சு. பார்க்குறதுக்கே பச்சை பசேல் இருந்துச்சு. நல்ல ஒரு முழுமையான வளர்ச்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பந்தல் முழுக்கவே நல்ல புடலங்காயும் பீர்க்கங்காயும் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் நல்ல காய்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த உரங்கள் அப்படி. எந்த அளவுக்கு நம்ம அடி உரம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு தான் நமக்கு காய்களும் நல்லா காய்க்கும். அதே மாதிரி பந்தல் அமைப்பு சரியாக இருந்துச்சுன்னா கொடி நல்லா படர்ந்து நிறைய காய்கள் விடுவதற்கு நல்ல வசதியாக இருக்கும்.
ஒரு வழியாக எல்லாரும் எதிர்பார்த்த அந்த நாள் வந்துடுச்சு. அட ஆமாங்க, நம்ம ஃபைனலாக பீக்கங்காயும் புடலங்காயும் அறுவடை பண்ணி சந்தைக்கு கொண்டு போகவும் ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா சந்தைக்கு நம்ம புடலங்காயும் பீர்க்கங்காயும் கொண்டு போய்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த புடலங்காய் விவசாயம் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். நம்ம பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டது 6 சென்ட் இடம். அந்த 6 சென்ட் இடத்துக்கு மட்டும் எவ்வளவு செலவாச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் விலையெல்லாம் எல்லாமே ஏறிடுச்சு. அதாவது ஆள் கூலியும் அதிகமாகிருச்சு, உழவு செலவும் அதிகமாகிருச்சு. நம்ம பார்த்திங்கன்னா உழவுக்கு 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டோம். அதாவது உழவுக்கும் சரி, ரொட்டாவேட்டர் போட்டு உழுதுக்கும் சரி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா குழி வெட்டுறதுக்கு ஒரு ஆளுக்கு 750 ரூபாய். நம்ம ஒரு ஆள் தான் கூப்பிட்ருந்தோம். அவங்களே எல்லா குழியும் வெட்டி தந்துட்டு போயிட்டாங்க. விதை வந்து நம்ம கடையில் வாங்கியிருந்தோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 பாக்கெட் விதை வந்து வாங்கியிருந்தோம். புடலங்காய் வந்து 800 ரூபாய்க்கும் பீக்கங்காய் வந்து 200 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கம்பியும் சுற்றி இருந்தோம். அந்த கம்பி ஏற்கனவே நம்ம தோட்டத்தில் இருந்து எடுத்ததை சுருட்டி வச்சுருந்தோம். அதை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். அதனால் கம்பி வாங்குகிற செலவு இல்லை. ஆனால் டொயின் வந்து நம்ம வாங்கிக்கிட்டோம். மொத்தம் 9 ரோல் வந்து நம்ம வாங்கிக்கிட்டோம். ஒரு ரோல் பார்த்திங்கன்னா இங்கே 60 ரூபா, மொத்தம் 540 ரூபா வந்துருந்துச்சு. பந்தல் குழி வெட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பந்தல் கம்பு ஊன்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழி வெட்டணும். அதுக்காகவும் நம்ம ஆள் தான் விட்டு குழி வெட்டியிருந்தோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 750 ரூபாய் செலவாச்சு. களை எடுக்கிறதுக்கு நம்ம 2 பேர் விட்டுருந்தோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 350 ரூபாய். 2 பேர்னால 700 ரூபாய் ஆச்சு. கிட்டத்தட்ட 4740 ரூபாய், 5000 கிட்ட வந்துருந்துச்சு. இவ்வளோ செலவாயிருச்சு நம்ம இந்த புடலங்காய் விவசாயம் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதுனால உரம் செலவு நம்மளுக்கு கம்மியாயிருச்சு. பந்தல் விவசாயத்தில் நல்ல லாபம் ஈட்டணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக புடலங்காய் பீர்க்கங்காயை செலக்ட் பண்ணிக்கலாம். நல்லாவே லாபம் கிடைக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. இது மாதிரி தொடர்ந்து வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.